ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் கேக் ஸ்பாஞ்ச் மாதிரியான ஸ்பாஞ்சி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறம் மாறாமல் நல்ல வெள்ளை வெளேர்னு வர்றதுக்கான டிப்ஸையும் பார்க்கலாம். இப்போ நான் வழக்கம் போல் நீங்கள் என்ன ரேஷியோவில் அரிசி மாவு உளுந்து மாவு சேர்ப்பீங்களோ அது போல் அரைச்சி எடுத்துருங்க. நான் 4:1 ரேஷியோவில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் மிக்ஸ் பண்ணல. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் நம்மளோட இட்லியோட டெக்ஸ்சரும் கலரும் வர்றது இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப கை வச்சு மிக்ஸ் பண்ணல சரியாக அரிசி மாவும் உளுந்து மாவும் கரெக்டாக ஒரே மாதிரி கலங்காது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு இது போல் பீட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, விஸ்க் வச்சுருப்பீங்கள்ல, அந்த விஸ்க் வச்சு நல்லா இது போல் பீட் பண்ணணும். ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அரிசி மாவும் உளுந்து மாவும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஆகிறப்ப தான் உங்களுக்கு இட்லி நல்ல கலராகவும் வரும், நல்ல ஸ்பாஞ்சியாகவும் வரும். நம்ம சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே அரிசி மாவு தனியாக உளுந்து மாவு தனியாக நிற்கிறப்ப தான் இட்லி ஒரு சில நேரங்களில் கல் மாதிரி வர்றதும் கலர் எல்லோ கலர் மாதிரியும் வரும். ஸோ மாவு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கை வலி இருக்குது, நமக்கு ரெஸ்ட் பெயின் ஷோல்டர் பெயின்லாம் இருந்துச்சு அப்படின்னா சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது, வலிக்கும். ஸோ இந்த மாதிரி பிளெண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய மாவு அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய மாவு அரைச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கரண்டியில் ரஃப் அண்ட் டஃப்பாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்களில் சேர்த்து இது போல் நல்லா பீட் பண்ணி ஒரே பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். நான் இப்போ நல்லா 3-4 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டேன். மாவோட டெக்ஸ்சர் பாருங்கள், கேக் பேட்டர் மாதிரி நல்லா ஷைனியாக இருக்கும். மாவு பார்க்குறப்பவே நமக்கு தெரியும் அந்த டெக்ஸ்சர் இட்லி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் 3-4 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே மூடி வச்சு 8 hours ஃபெர்மெண்டேஷன் பண்ணிடலாம். வழக்கம் போல் இட்லி எப்படி ஊற்றுமோ அது போல் பண்ணிக்கலாம். மாவோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. மார்னிங் நான் இப்போ இட்லி ஊற்றி எடுத்துட்டேன். இதனோட இட்லி எப்படி ஊற்றுறது, எவ்வளோ நேரம் வேக வைக்கணும், துணியில் ஒட்டாமல் இட்லி எப்படி வருது, இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் ஐகார்ட்லேயும் என்கார்ட்லேயும் கொடுக்குறேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கேக் ஸ்பாஞ்ச் மாதிரி எப்படி ஸ்பாஞ்சியான இட்லி ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த மாதிரி இருக்கப்போ தான் சாம்பார் ஆகட்டும் சட்னி ஆகட்டும் நம்ம தொட்டு சாப்பிட்றப்ப இட்லி நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.